கூட தண்ணி இல்ல, மாடு கரும்ப கரடும் இல்ல, பொண்ணும் பாச்சு பொருளும் பாச்சு, மண்ணும் பாச்சு மனையும் பாச்சு, ஆடு பாச்சு மாடும் பாச்சு, அடுக்கு மெத்த வீடும் பாச்சு, 56 தேசத்திலோ 56 தேசத்திலோ 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 கொடிய பஞ்சம் வந்துடுத வந்துடுத. ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆளனையே தோத்த பஞ்சம், வழக்கதுவும் உருண்ட பஞ்சம், வடையவனை தோத்த பஞ்சம், நாளி ஊருண்ட பஞ்சம், நாயகனை தோத்த பஞ்சம், மரக்காலோ உருண்ட பஞ்சம், மரக்காலோ உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், மன்னவனை தோத்த பஞ்சம், தோத்த பஞ்சம். தாலி வித்து தின்ன பஞ்சம், தாலி வித்து தவுடு கிண்டி, பீலி வித்து தின்ன பஞ்சம், பீலி வித்து பெரிய பஞ்சம் வந்துடுத. தேசத்திலும் கொடிய பஞ்சம் வார போது 56 மன்னர்களும் அன்னைக்கு நாளையில 12 வருட காலம் அரக்கம்னு நினைக்கலைய, அவதி பணம் கொடுக்கலைய, கப்பம் கொண்டி கிட்டலைய கிட்டலைய, கைய கட்டி வணங்கலைய, ஐயா யுத்தம் கொண்டி கொடுக்கலைய, இடிபணிந்து வணங்கலைய, தானதா இருக்கும் போது பார்த்துட்டான் வல்லரக, ஐயோ அநியாயம் 56 மன்னர்களும் 12 வருட காலம், 56 மன்னர்களும் 12 வருடம் அவதி கொடுக்கல, அடிபடிந்து நடக்கல. அப்போ நீதான் அப்பமே என்னதான் மந்திரிய கூப்பிட்டா, மந்திரி என்னடா 12 வருடம் ஆச்ச, 56 தேசத்துல அரக்கம்னு நினைக்கலைய, நீ அவதி பணம் கொடுக்கலைய, அப்பா
அரக்க அவதி பணம் கேட்டோம்னு இப்பவுமே வாங்கிட்டா போ. ஏயா மன்னன் சொல்ல மறுக்க முடியுமா? முடியுமா? ஏயா அவ என்னதான் ஆமான ஒன்ன அலங்கரித்தான் அசையாத மணியும் கேட்டி 56 தேசத்துக்கும் 1000 பேர் வாரான அவதி பணம் வாங்கத்தானே அவதி பணம் வாங்கத்தான் ஏ அழகுடனே வாரா அப்பான வரும் பின்னால மணிவாசம் முன்னால் நாட்டுக்குள்ள கேக்குதையும் மணிவாச காதல் கேட்டு 56 மன்னர்களும் ஏயா 56 மன்னர்களும் என்ன நினைக்கா? ஆகா அரக்கனுடைய மணிவாச அவனியில கேட்க ஏ அரக்க வந்தாலும் வருவானோ அவட்ட அவதி பணம் கேட்டாலும் அப்பானோ என்று என்ன கொண்டு ஏ அஞ்சு நடுங்கி இருக்கான். அப்படி இருக்கும்போது ஏ மந்திரிய கண்டான். எப்பா ஏ மந்திரி எங்கப்பா வந்த? எங்க வந்தியா? அடா பாவி 12 வருடம் ஆச்சாடா. அரக்கம் நினைக்கலைய அவனுக்கு அவதி பணம் கொடுக்கலைய. அவதி பணம் வாங்கத்தான் நான் ஆன மேல வந்தோம்னா மந்திரி. அப்படியா? அடபாவி 12 வருடம் பருவமழை பொழியாம கொடிய பஞ்சம் வந்திருக்க. குடிக்க தண்ணி கிடையாது. மாடு கரும்ப கரடு கிடையாது. எப்பா நாங்கெல்லாம் இருக்கட்டுமா இறக்கட்டுமான்னு இருக்கும்போது என்கிட்ட அவதி பணம் கேக்கியப்பா நான் எங்க இருந்து கொடுக்க? ஏ அப்பா என்ன செய்வே தெரியாது. ஏய்யா உன் பொண்டாட்டி தாலிய வித்துனாலும் சரி எனக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்துரு. அடவாவி எங்க வருவா? கைலாசம் எங்க வர? அடவாவி அதையும் வித்து தின்னாச்சியா? இருக்க பஞ்சத்துல எல்லாத்தையும் வித்து தின்னாச்சு. கையில காசு கிடையாது. கடன் கொடுப்பார் யாரும் கிடையாது. நாங்க இருக்கட்டுமா இறக்கட்டுமான்னு இருக்கோம். எப்பா இப்ப அவதி பணம் கேக்கிய எங்க இருந்து கொடுக்க? ஏப்பா என்ன செய்யவே தெரியாது. அவதி பணம் தரல நாளைக்கு அரக்கன் சண்டை செய்ய வருவான். சண்டைக்கு வேற வரானா? பகுதி பணம் தரல ஏயா நாளைக்கு அரக்கன் படையெடுப்பானா? சண்டை செய்ய வருவானா? அடவாவி ஏயா 56 தேசத்து சிற்றரசலும் கூடி பேசினான். ஏப்பா இப்பேற்பட்ட அரக்கனோட இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி அவதி பணம் கொடுக்க வேண்டாம். அரக்கனோட சண்டை செய்து பார்ப்போமே. பகுதி கொடுக்க வேண்டாம். படையெடுத்து பார்ப்போமே. அப்பமே சொல்லுதான் ஏ மந்திரி நாங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம். அரக்கனோட சண்டை செய்வோம். பகுதி பணம் கொடுக்க மாட்டோம். நாங்க படையெடுத்து சண்டை செய்வோம். யுத்த பணம் கொடுக்க மாட்டோம். யுத்தம் செய்ய சைனியத்தை
கொடி நாட்டம் போ அத காதில தான் கேட்டுட்டானே ஆயிரம் மந்திரியும் கவுந்ததல நிமிராம ஐயா நிமிரா கவலையோட வாரான அவன் கவலையோட அப்பமே பார்த்துட்டான ஏடா ஏடா மந்திரிய அவதி வாங்க போனவன அழுது கொண்டு வருவதென்ன பகுதி வாங்க போனவன பணிஞ்சு வரும் விவரம் என்ன கண்ணீர வடிப்பதென்ன கண்ணீர ஐயா கவலையோட வருவதென்ன அவன் பார்த்துட்டான அது நேரம் ஐயாவே ராசமன்னா அட சொல்லவும் செய்யணும் சொல்லவும் கூட 56 மன்னர்களும் கூட்டம் போட்டு பேசிட்டான் கூட்டம் போட்டு பேசினானா என்னப்பா சொன்னா அவதி பணம் கொடுக்க மாட்டானா அரக்கரோட சண்டை செய்து பாப்போம்னு சொல்லுதான் 56 பேர் ஒண்ணு போற சேர்ந்து பகுதி கொடுக்க மாட்டானா படையெடுத்து எதிர்ப்போம்னு சொல்லுதான் ஏப்பா அப்படி சொன்னானா அப்படி உண்டானா நாளைக்கு காலையில 56 தேசத்துக்கும் அரக்கன் சண்டை செய்ய வருவாம்னு அடி பரையோசம் ஐயா மன்னா சண்டை என்றால் சாமானிய மன்னை கீழே சண்டை என்றால் உலகத்திலேயே நீச சண்டைனா ஜக்காவுக்காய வரமாயா ஏ சண்டையில ஆனால ஆச்சு ஆமா மன்னா நாம தான் பெரியவன் நமக்கு பெரியவன் நாட்டுக்குள்ள இல்லைன்னு நினையாத வல்லவனுக்கு வல்லவன் வையோகத்தில் இருப்பான் ஐயா ஓரஞ்சாரமா இருப்பான் பின்னால இருந்து இருக்கிறான் ஐயா நான் தான் சுரி கத்தி வச்சிருக்கேன்ட்டு சொன்னா போதாது அப்போ அண்ணா நான் தான் பெரியவன் நினைக்காத வீசையும் இருக்காத ஐயா கத்திய திட்டாத உன் புத்திய திட்டு என்ன மன்னா அவர் யோசனை கேக்கியா ஈரேல் உலகத்துல உனக்கு எதிராளி இல்லாம நீ வாழணுமானா நான் யோசனை சொல்றதெல்லாம் கேப்பியா என்ன கேட்கணும் அதான் பாருங்க மூ ஆசையை நீ மறக்கணும் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூ ஆசையை உன்னால மறக்க முடியுமா ஏயா ஆபத்துக்கு பாவம் இல்ல ஆட்டம்னா ஆசையை மறந்தா போதாது
கந்த வேட்டி களையணும், காவி வேட்டி தான் கட்டணும். ஐயா காவி வேட்டி கட்டினா போதாது. இதுவரைக்கும் நீ பகவான் நினைச்ச காலமே கிடையாது. பகவான உள் மனதில் நினைத்து பட்டநாமம் பழுக்க சாத்தணும். இட்ட நாமம் 27, தொட்ட நாமம் 96. அத்தனையும் அணியணும். அது மட்டுமா உன் தலைய மொட்டை அடிக்கணும். தலையில மொட்டை, நெத்தியில பட்டை, உன் கழுத்துக்குள்ள உத்தராட்ச கொட்டை. அது மட்டுமல்ல, அதே நேரம் ஆண்டி போல வடிவம் கொண்டு அரமனையில் இருந்தா போதாது. காடு வாவுல இருக்கின்றவனம், கரடி சிங்கம் எல்லாம் வாழ்கின்றவனம். அப்பேற்பட்ட வனத்துல போய் ஆண்டவனை எண்ணி அருந்தவன் செய்யணும். அப்படி அருந்தவன் செய்தீங்கன்னா ஆண்டவன் பகவான் உன் பக்கத்துக்கு வருவார். உனக்கு என்ன வர வன்மை கேள்வி ஆரம்பாரு. நீ என்ன கேப்ப? ஒரு பிளசர்காரு 2 லட்சம் போறதா? ஒரு பிளசரு. ஆமா, பிளசர் வாடிட்டு போதான். ஆமா, ஒரு 2 லட்சமே வேணும். என்ன வாங்கி வித்த? ஆமா ஆமா. ஆண்டவன் பகவான் உன் பக்கத்துல வந்து என்ன வேணாலும் கேளு தரம்னா பொன் பொருளை கேளாது, மண்மனைய கேளாத, ஆடு மாடா கேளாத. ஈசன் இடத்துல ஒரு எரிக்கை வரத்தை மட்டும் வாங்கி. எரிக்கை வரத்தை வாங்கி வர ரமணைக்கு வந்துட்ட. இரு உலகத்துல உனக்கு எதிர அழிய ஆரம்பில்ல. ஆகா, நல்ல யோசனையா இருக்க. அடிக்க வேண்டாம், மதிக்க வேண்டாம். எரித்தவன இருந்த இடத்துல நீட்டினா போதும். ஆமா, அப்பமே பார்த்தான். இது நல்ல யோசனை இல்ல. மந்திரினா அப்படிலாம் இருக்கணும். இதான் அவன் ஆசைய எல்லாம் மறந்துட்டான, மறந்து தலைய மொட்டை அடித்துட்டான, கந்த வெட்டி கலைந்துட்டான, காவி வெட்டி கெட்டுதான, அவன் பட்ட நாமம் பழக்க சாத்தி, இட்ட நாமம் 27, சொட்ட நாமம் 96, அரக்கம்பாவி அணிந்துட்டான, ஐயா அணிந்துட்டான். அவன் ஆண்டி கோலம் எடுத்துட்டான, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மானிருந்து விளையாடுவான், மயிலிருந்து விரித்தாடுவான், வடக்கு சங்கந்தரம் தண்ணில் வா, இன்னகரம் தன்னதி, ஆண்டு வரும் கனவான் யாரு என்று பார்ப்போமான, தேவர் குல வம்சத்தில் அவதரித்த மன்னர் தான் அவர்கள். மறவர் குல மாணிக்கம் அப்படி யாரு என்று பார்ப்போமா. ஐயா விருமாண்டி தேவரையா, விருமாண்டி தேவரையோ, அவை எந்த எனக்கு தம்பிதா.
கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட குடும்பம் எல்லாம் உங்களோட வாசல் எல்லாம் சீர்காழி முப்பூடா அம்மா முப்பூடாதி அருளா முன்னேற்றமா வாழும் ஐயும் ஏன் பொட்டலே சுடலையா பொட்டலே சுடலையா எனக்கு செழித்தங்கி வாழும் ஐயா யாரும் மகன் நானவன் வல்லரகராஜுதனு ஆண்டி போல வடிவம் கொண்டு மந்திரிய கூப்பிடுதான் ஏயா மந்திரிய கூப்பிட்டு நாட்டை எல்லாம் ஒப்படைத்தான் ஆசை மனைவாட்டி அழைத்தான் அழைக்கிறான் எம்மா என்ன என் மனைவி எம்மா நான் இப்போ போய் வாரேன் வாரம்மா கடவுளை பார்க்க போறேன் கனக வரம் வாங்க போறேன் ஈஸ்வரனை கண்டு எரிக்க வரம் வாங்கி வாரம் அவமே சொல்லுதா என்ன ஐயா ஆகாத சொப்பனத்தை அருங்கிலியா நானும் கண்டேன் கண்டதொரு சொப்பனத்தை கணவனிடத்திலே சொல்லுகிறா என் கனவா கேளுங்கோ போகாதீங்க எங்கனவா பொல்லாத கனவு நாம் பொல்லாத கனவு கண்டு இஞ்சி கிணறு இடிய கண்ட இளமைச்சேந்தோட்டமோ அழிய கண்டு மண்ணா இளமைச்சேந்தோட்டமோ அழிய கண்டு அடுக்கி வைத்த அடுக்குப்பான ஐயா அடியோட சாய கண்ட மன்னா பாடி பெண்ணே அம்மா உனக்கு போங்காலம் வந்துடு புத்தி கெட்டு பேசாதம்மா நான் இப்போ போய் வாரேனம் அரும மகளான வேல் அழகாக சொல்லும் போல் வாசல் விட்டு வாரான வாசப்படி தட்டுதை எங்க நவராசம் அண்ணா வாசப்படி தட்டுதையா என்ன மோசம் தெரியலை அடி கேளை அம்மா வாசப்படி நாச்சியால்
வாத்தித்தான் வரம் கொடுக்க அதுக்கு பல வாரம் கையால வளர்த்ததோர் கரும்பூனை எதிராஜ் பூனை வேலை மறித்துதானா அது பொல்லாத சமணந்தானே போக கண்டா தீர்வாய் மகளான வேலும் ஏடி அடி கேளை அம்மா அது நாவலத்த கரும்பூன என்ன சமணம் பார்த்து அனுப்புதம்மா அதுக்கு பல வார போது ஆந்தை அது அதருதையும் அழுகுரலை சத்தங்க அதுக்கு பல வார போது பூவை அது குறாவுதை அதுக்கு பல வாரபால் கருங்காகம் தலையடி அதுக்கு பல வாரபால் நல்ல பாம்பு படம் எடுக்க நாகப்பாம்பு எதிராச்ச அதுக்கு பல வாரபால் வாழாத குமரியா மூணால நிலப்படுத்து அரக்க முன்ன வாரார் அதுக்கு பல வாரவால் நரைச்சதால கிளவியவா நரைச்சதால கிளவியா பாதவத்தின் அச்சனே தும்முதா சமணமெல்லாம் அப்பால தள்ளிட்டான் அப்பமே வாரான் ஊசி போல உயர்ந்தம்மாள் உத்தி ரசம் காய்க்குமாள் உடைய வேணார் வாழுமாள் பாசி பாடந்தமாள் பங்கினித்தர் ஓடுமாள் பரமசிவம் வாழுமாள் அப்பேற்பட்ட மலையதில் ஆத்தங்கர ஓரத்து ஆலமரம் பக்கத்து சாந்தால தரைமொழி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவால தரைமொழி மாவால மஞ்சனையால் கோலம் போட்டு கோலமிட்ட இடமதியில குருத்து வலைகளை விரித்தான் குருத்து வலை இலைக்கும் மேல ஆதிமூல கணபதிய இளையதில அழைத்து வைத்தான் அன்னி நின்று இடமாதியில ஆதிமூல கணபதிக்கு அருகம்புல்லும் மாலை கட்டி ஐந்தர கணபதிக்கு ஐயா கணபதிக்கு ஆரமா போடுதான அவன் திருவிளக்கை ஏற்றி வைத்தான் ஏற்றி வைத்த திருவிளக்கு சாணே அங்க அணைய கண்டான் நிறநாளி அளந்து வைத்தான் அளந்து வைத்த நிறநாளி அது அடியோட சாய கண்டான் தியாங்கா உடைக்கும் போது கண்ணோட சதற கண்டான் பானை ஒண்ணு பொங்கலிட்டான் ஐயா பொங்கலிட்டா பொங்க பானை பொங்கலிட்டா பொங்க பானை ரெண்டாவே மவுர கண்டான்
ஐயா திருவிளக்கணைந்ததென்ன அடகாத்தடித்ததால திருவிளக்கணைஞ்சு வச்ச அளந்து வச்ச நரநாளி அது அடியோட சாஞ்சதென்ன ஒரு தாளமா இல்லாமலே உருண்டிடுது நரநாளி தேங்காய் வடைக்கும் போது எவாவி கண்ணோட போனதென்ன தியாரோடி தேங்காய் ஐயா அதை கண்ணோட செதறி போச்ச பானை ஒண்ணு பொங்கலிட்டான் பொங்கலிட்டா பொங்க பானை அது ரெண்டாமா உந்ததென்ன ஐயா பொங்கலிட்டா பொங்க பானை ரெண்டாம் அவர காரணம் என்ன பொங்கலிட்டா பொங்க பானை ரெண்டாம் அவர காரணம் ஐயா அது வியாபாரி பானை ஐயா வியாபாரி பானை ஐயோ வேளாருட குத்தந்தாரோ வியாபாரி பானை ஐயோ யாராத சமணமல்ல சமணமல்ல அப்பால தண்ணி போட்டான் அள்ளி தாமணல் குமிக்கான் அரலிங்கத்தை எடுத்து வைத்தான் சேர்த்து தாமணல் குமித்தான் சிவலிங்கத்தை எடுத்து வைத்தான் அள்ளி நல்ல மணல் அருக 1000 முழம் கம்பம் நாட்டி கம்பத்துக்கு மேல எல்லாம் களத்து சொப்பு குடத்தை வைத்தான் களத்து சொப்பு குடத்து மேல உருத்து மாங்கொலைய வைத்தான் உருத்து மாங்கொலைக்கு மேல அன்னையின்றி இடமாதில கொட்டை தேங்காய் கொண்டு வைத்தான் கொட்டை தேங்காய் மேல எல்லாம் கொத்தமல்லி எதல வைத்தான் கொத்தமல்லி எதல மேல 5 கொட்டை பாக்கு வைத்தான் 5 கொட்டை பாக்கு மேல அரளி பூ கொண்டு வைத்தான் அரளி பூ மேல எல்லாம் சிறுமிளகு கொண்டு வைக்க சிறுமிளகு மேல எல்லாம் செவ்வாரளி அரும்பு வைத்தான் செவ்வாரளி அரும்பு மேல எலுமிச்சங்கனிய வைத்தான் எலுமிச்சங்கனிக்கு மேல காந்த ஊசி செப்பு ஊசி ஒரு மலை ஒரு சாணுல ஒரு மலை ஒரு சாணு அப்ப ஊசி உண்டு நாட்டுதான் ஊசிக்கு மேல எல்லோ வல்லரக்க ராஜுதானோ ஊசியில ஒரு காலம் உச்சந்தல கண்ணு 2 மூடுவா கடவுளே தஞ்சமே கடுந்தவச செய்யுதான ஐயா ஒரு வருடம் தாமரு உடையவன காணலை 2 நல்ல வருடமா ஈஸ்வரன காணலை 3 வருடம் தவமரு முக்கண்ணன காணலை 5 வருடகா அரணார காணலை 8 வருடகா
இக்கண்ணன காணலை 10 வருடம் தாம் இருக்கும் 10 வருடம் பகவான காணலை ஐயா உன்னலைய உரங்களை உடைய வென மரக்கலை அரும மகனானவ பல்லெல்லாம் பாசி வச்சு ரோமம் எல்லாம் ஜடைகள் பின்னி உண்டி பாவி ஒடுங்கிட்டான் உண்டி பாவி ஒரு சாணம் போல குறுகிட்டான் வல்லரக்கனாகிய ராஜுத ஆண்டவனை எண்ணி அருண் தவம் செய்து வாரா ஏயா 10 வருடம் தவம் இருக்கான் பகவான காணவே காணும் அதே நேரம் ஏயா தவத்தினுடைய மகிமையை சொல்லி அழைக்கான் நான் அரக்கஞ்சேயும் தவத்தை பாரு சம்பு சங்கரா சம்பு சங்கரா அரணார் மன்ன இலகலையோ அரணார் மன்ன இலகலையோ அருந்தவசு செய்து வாரேன் சம்போ சங்கர் சம்போ சங்கரா அரணார் மன்ன இலகலையா இந்த அரணார் மன்ன இலகலையோ ஏலசியின் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்பு சங்கரா இறைவ மன்ன இலகலையோ இறைவ மன்ன இலகலையோ உன்னலைய வரங்கலைய சம்போ சங்கரா சம்போ சங்கரா வனடி கமலாய கலைய வனடி கமலாய கலைய ஐயோ போரலவன் செய்து வாரன் சம்போ சங்கரா சம்போ சங்கரா பகவாமன இலகலையா பகவாமன இலகலையா அரக்கவனாகிராச்சுத ஆண்டவா ஆண்டவா என்றழைத்த ஆண்டவனை காணவே காணும் பகவானே பகவானே என்று அழைத்தோம் பகவானை காணாமல் 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 அருந்தவன் செய்கிறான் அதே நேரம் 12 வருடம் ஆச்சு அரக்கன் செய்யும் தவமானது ஓங்கி வளர்ந்துடுது கைலாசத்தை முட்டுது
அசையாத கைலாசம் ஆமையோ அங்கு இங்கு அசைய கண்டு 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 அம்மை சக்தி உமையவள் ஆமா அப்பமே அழைக்கின்றா. என்ன என்ன அடே ஆத்தானே சங்கர அசையாத கைலா அசைகிற மாயமன் நகலாத கைலா நகலாத ஏ நகலுகிற மாயமன் அப்ப ஆண்ட வந்தான் பரமசிவ் ஞானை கண்ணால் பார்த்துட்டா. அப்பமே சொல்லுதா ஏடி அம்மா கேளையம் எவனோ ஒரு மானிடம் ஊசி தவன் செய்துவா அவன் செய்யும் தவம் அது கைலாசத்தை முட்டுதம் அசையாத கைலா அங்கு இங்கு அசையுதம் என்று தான் சொல்லும்பா. அத்தானே சங்கர அப்பேற்பட்ட மானிடருக்கு அப்பேற்பட்ட வரமளிக்க வேணுமை. அத்தங்கனே சங்கர நாம ரெண்டு பேரும் போகணும். என்ன வரம் கேட்டுட்டாலும் நாம ரெண்டு பேரும் கொடுக்கணும். ஐயா அந்த மானிடனுக்கு வரம் கொடுப்பதற்கு நம்ம ரெண்டு பேரும் போகணும். அவன் என்ன வரம் கேட்டாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம். ஏமா ஆதி கைலாச மாமலையில சக்தி இருக்குன்னு இல்ல சிவன் இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் இல்லைன்னா கைலாச மாமலையில அருளும் இல்ல பொருளும் இல்ல, அது இருளடைஞ்சு போவோம். அதனால அம்மா நீ கைலாசத்துல இரு, நான் போய் வரம் கொடுத்துட்டு வரோம். சுவாமி அப்படி உண்டானா நம்ம ரெண்டு பேரும் போக வேண்டாம். தவம் இருக்கும் ஆணிடன கைலைக்கு அழைப்போம். அவன் என்ன வரம் கேட்டாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம். ஆட்டும்னா ஏப்பா ஆண்டவன் ஏயா அரக்கனை அழைப்பதற்கு யார் அழைக்கின்றார்? கடவுளுடைய வாகனம். யாரு? அதான் காலைங்க நந்தி தேவன். அப்பமே அழைக்கின்றார். ஏயா கடவுளுட வாகனம்மா காலைங்கண்ணு நந்தி அவன் நெத்தி சுட்டி விடிவாளு கொம்பு ரெண்டும் தங்க நீரம் நாலு காலம் செல்லம்பு வெள்ள குழம்பு கட்டு வெள்ளி நீரம் விடிவாளு காலைங்கண்ணு கடவுளுட வார்த்தை கேட்டு வாழத்தான் சொல்லட்டுதானே ஐயா சொல்லட்டுதான் வருகிறான் பகவான் முன்ன. பகவான் முன்ன வந்து நின்று சுவாமி என்னை அழைத்த வரம் என்ன என்ன சுவாமி? எப்பா இவனு ஒரு மானிடவன் ஊசித்தவன் செய்து வாரான். அவன் செய்ததவன் போதும் சிவனார் அழைத்தார் என்று அவனை அழைச்சிட்டு வாப்போ. சுவாமி அப்பேற்பட்ட மானிடன் நான் எப்படி பார்க்க ஐயா அவனை எப்ப அழைப்பது? அதற்கு ஒரு வரம் கொடுங்க. ஏயா அதே நேரம் தெய்வலோக குழுகை கையில கொடுத்தான். ஐயா உன் கண்ணத்துல ஒதுக்கு, உனக்கு ரெக்க ரெண்டு முளைக்கும், ஆகாயத்தில் பறக்கலாம், அரக்கனை பார்க்கலாம், அவனை அழைச்சுக்கிட்டு வரலாம். ஐயா நான் ஆகாயத்தில் பறந்தா என்னோடு மானிடமும் வரப்பது எப்படி? சுவாமி ஐயா அவனுக்கு ரெண்டு குழுகை தாரேன், அரக்கன் கண்ணத்துல ஒதுக்க சொல்லு,
அரக்கனுக்கு ரெக்க ரெண்டு முளைக்கும். முளைக்கும். நந்தி முன்பறக்கலாம், ஏ அரக்கம் பின்பறப்பான். பின்னால் பறக்கலாம். காதுல கேட்டான், ஏ குழுகு ரெண்ட வாங்கினா, ஏ நந்தி தேவன் கன்னத்துல ஒதுக்குனா. உடனே ரெக்க ரெண்டு முளைத்தது. ஆமா. மீதி ரெண்டு குழுக வாங்கி என்னதான் ஆகாயமா பறந்து வார. பறந்து வருகிறான். அவன் ஆகாயமா வந்துட்டான, தான வந்து பார்க்கும் போது அன்னைக்கு நாளையில பகவாலும் மலையதில மலையதில தான வந்து பார்க்கான. அவன் தானே வந்து பார்க்கும் போது அன்னைக்கு நாளை வல்லரக்கராச்சுதான் அருந்த வசு செய்யும் போது ஒண்டித்தா ஒடுங்கிட்டா, ஒரு சாணும் போல குறுகிட்டா. ஏ ஒண்டி ஒடுங்கி ஒரு சாணம் போலலாம் இருக்கான். அவன் இருக்கு இடமானது மாணிக்க பித்து வளர்ந்துருக்கு. ஏ மாணிக்க பித்துக்குள்ள இருந்து தவம் செய்தான். அப்போ தலைமாட்டில் முளைத்த மரம் காமாட்டுல பூச்சி வருது. ஏ காமாட்டுல முளைச்ச மரம் தலைமாட்டுல பூச்சி வருது. அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்ற நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கான். ஏ வந்து பார்த்தா அரக்கனை காணும். ஆகா சத்தங்காக்கு ஆனா ஆளை காணும். இன்னும் பார்க்கும்போது ஏ மாணிக்க பித்து பித்துக்குள்ள இருப்பானோ என்று எண்ணி ஏப்பா ஏ வல்லரக்கா செய்ததவன் பாதுண்டா. சிவனார் உன்னை அழைக்காரடா, ஓ அருந்தபசு போதும் அரணார் உன்னை அழைக்காரடா என்று சொல்லவும் ஏ காதுல கேட்டான். ஏ நீதான் கண்ணை மூடி இருந்தவன் கண் முழிச்சு பார்க்க, கண் முழித்து பார்க்கவும் மாணிக்க பித்து டாவுனு வெடிக்கவோ. அதே நேரம் ஏ அரக்க நந்திய கண்ணால கண்டா. அடபாவி, நான் செய்த தவத்தை கெடுப்பதற்கு சிவனார் உன்னை அனுப்பினாரோ? பாரத அவன் கெடுப்பதற்கு பகவான் அனுப்பினாரோ? ஏ அப்பா, உன் தவத்தை கெடுக்க நான் அருமநந்தி வரல. நீ செய்ததவன் பாதும்னு சிவனார் உன்னை அழைக்காரடா. ஓ அருந்தவன் பாதம் ஆண்ட உன்னை அழைக்காரு. அடபாவி, உன்னோடு நான் கைலைக்கு வருவது எப்படி? எப்படியா? இந்த அப்படி தெய்வலோக குழுக. ஏ குழுகை வாங்கினா அப்படி உருட்டி பார்க்க. இது என்னடா குழுக? இது என்ன செய்யணுங்க? எப்பா இது உன் கன்னத்துல ஒதுக்கு, உனக்கு ரெக்க ரெண்டு முளைக்கும், என் கூட நீ பறந்து வரலாம்னா. அடவாவி, இது ஒரு குழுகன்னு இதை ஒதுக்க சொல்லுதிய. இது என்ன குழுக? ஏப்பா இதா தெய்வலோக குழுக. இதை சாமானியமா நினையாத. ஏ அதே நேரம் இந்த குழுகையால வந்த காசி உலகத்திலேயே 3 காசி. ஆமா, வடக்கே வடகாசி, தெற்கையோ தென்காசி, மத்தியிலே சிவகாசி. இது குழுகையால வந்த காசி. அப்பா இதை சாமானியமா என்னாத. அதே நேரம் பார்த்தா ஏ நீதான் குழுக ரெண்ட வாங்கினா கன்னத்துல ஒதுக்குனா. ஏ அரக்கனுக்கு ரெக்க ரெண்டு முளைச்சு. ரெக்க முளைச்சா நெய்வா ஏ ரெக்கே ரெக்கே போட்டு அடிக்கான். டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கான். ஆமா, 1700 வேடுதே இன்னும். ஏ ரெக்கை போட்டு அடிக்குவா. ஏப்பா ஏ வல்லரக்கா, நான் முன்பறக்க என் பின்னால வாடான்.
வாடாப்பா வாடாப்பா. எப்படி வரான்? என்ன அடே ஆத்தங்கர பின்னங்கால் மதுரையில முன்னங்கால் மதுரையில பின்னங்கால் மலையாளத்தில் முன்னங்கால் மலையாளத்தில் முன்னங்கால் சண்டியில சண்டியில பின்னங்கால் சண்டியில ஆதி கைலாசத்தில் முன்னங்கால் கைலாசம் மலைக்கு வந்தான். ஐயா எப்பா நான் கொடுத்த குளிகை அங்கிட்ட கொண்டா கொண்டாப்பா குளிகை. குளிகை கலத்தினா நந்தி கையில கொடுத்தான். எப்பா இதான் கைலாச மாமலை. பிரகாசமான கைலாசம். கடவுள் கையிலக்குள்ள இருக்காரு. ஆமா சிவனார் உள்ள இருக்கிறார். உனக்கு என்ன வரணும் வாங்கிக்கப்போ. வாங்கிக்கப்பா ரக்கா. ஐயா என்ன அதே நேரம் எப்படி வரா அதான் பாருங்க. கைலாசத்திலயோ 4 முக வாசல். அதுல வடக்கு வாசலா வரலாம், இல்ல தெற்கு வாசலா வரலாம், அதுவும் இல்ல கீழே வாசல்ல வரலாம். இங்க வரா ஈசானிய வாசல். ஈசான மூல ஈசானிய வாசல்ல யாருடைய காவல்? மணி காவல். நல்ல மனிதன் அவன் தான் 2 எழுத்துக்காரன். 6:45 அரையங்காலம் கணக்கு என்ன? 6:45 அரையங்காலம் 4:45. 6:45 அரையங்காலம் 7:30. 7:30 என்றா 7:30 நாட்டா சனி பகவானுடைய காவல். சனி பகவான் காவல். சனி பகவான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். சனியும் தொட்டா அவங்க அதான் அதோட முடிஞ்சு 24 வருஷம் முடிஞ்சு ஆடுதான் ஐயா. என்னையும் கொடுத்துக்காரையோ செம்ம சனி பிடிச்சிருக்கு. ஆமா சேர்ந்தாலும் பிடிச்சிருக்கு. அங்க ஒண்ணும் இல்ல இங்கேயும் ஒண்ணும் இல்ல. நீங்க சாவ மட்டும் தீராது அப்பா. அந்த இழுபறி ஒரு காலமும் தீராதப்பா ஐயா. போன அன்னைக்குதான் கல்யாண சாப்பாடு, மறுநாளைக்கு இத்தனையும் முளத்தலம் தான். வாங்க காத்து எனக்கு அடிச்சிட்டப்பா. நீ மட்டும்தான் ஐயா. கிழக்கு காத்து மேற்க வந்துட்டு மேல் காத்து கிழக்க போயிட்டது. ஆமா ஆமா எல்லாம் வச்சுதான் கிடக்கு. ஆமா ஆமா போன அன்னைக்கு தீபாவளி, மறுநாளைக்கு வருவாளி. அவன் வருவாளி கவுத்துறாண்டியான தலையில அவன் 2 பேரும் சேர்ந்தே போவோம். பெண்ணு அம்மா அவன் எங்க போனாலும் அங்க போயிடாதப்பா. உடனே சுவாடி முடிச்சிருவா. அங்க ஒரு ஆளு. ஆமா போறோம்னா செத்து போறான். ஆமா ஆமா என்ன தகவல் வந்தாச்சு. அதே நேரம் சனி பகவான் அவருடைய வழக்கம் காலையில எழுந்திரித்து தெப்பத்தில் இருந்த மாடி கையிலக்குள்ள வந்து கடவுளை மட்டும் ஒரே ஒரு கும்பிடு. சனிய வேற யாரையும் கையெடுத்து வணங்க மாட்டானா? பகவானை தவிர யாரையும் வணங்க மாட்டான் சனி பகவான். அப்போ என்ன ஒரு நாள் பாருங்க, என் பெருமாள் கோபாலக்கண்ணா மனதில் நினைக்கிறார். நினைக்கிறாரு என்ன அடவாவி இந்த சனிய கடவுளா கும்பிடுதானே. இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு என்ன தெரியும்? ஆக்கத்தான் தெரியும். அழிக்க தெரியாது, கொடுக்க தெரியும், வாங்க தெரியாது. ஆமா இருக்க அப்படியே கொடுத்துட்டு போயிடுவான். நம்மளுக்கோ ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும். கொடுத்துட்டு தானே திண்டாட்டி அடக்கான் 2 சேர்த்துக்கா. போன் அடிச்சுட்டு போறான்னு பாவி. போன புதன்கிழமைக்கு ஆள் ரெடியா ரூபாய் வாங்கக்கு ரெடியா தெங்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து. ஆமா ஆமா போனா போகுது. அப்போ அதே நேரம் என்ன சனிய ஒரு நாளைக்காவது நம்மள வணங்கலாம்ல, கும்பிடலாம்ல ஐயா. ஒரு முழு கும்பிடல, ஒரு அரை கும்பிடு. வாங்க வாங்க வாங்க. யார்கிட்ட பாராமலே போறான். யார்கிட்ட பார்க்கலையா நேத்து? என்ன ஆனாலும் சரி. ஆமா சனி எதுவும் வருவான். அந்த பாதையில தானே வரான். அவனை வலிய மறிக்கணும். ஆமா வல்லுக்கு கட்டாயமான வணங்க சொல்லணும். சொல்லணும்.
இன்று என்ன கொண்டு என் பெருமாள் கோவால கண்ண சனி வரும் பதையில ஏ அதையும் மறிச்சு சமணம் போட்டு அடிச்சு அம்மன் இருக்க ஐயா சனி பகவான் என்னைக்கும் போல அதே பாதையில கடவுளை கும்பிட வாரான். கும்பிட வாரான் பகவான. ஏ ஐயா ஓ சனியா எங்க ஒரு அவசரமா இருக்கப்பா. எங்க ஊரியா கடவுளை கும்பிட போறேன் பகவான கும்பிட போறேன். அடவாவி என்ன அவருக்கு என்னப்பா தெரியும்? அவருக்கு என்ன தெரியும்? கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஏ ஆக்க தெரியும் அழிக்க தெரியாதுப்பா. அப்படியா? சாப்பிட்டா வச்சு எடுத்து மூட தெரியாதா? தெரியாதா? அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சோசி சொல்லட்டுமா? என்னால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். எல்லாம் இருக்கு ஐயா உங்ககிட்ட. கொடுக்கவும் முடியும் வாங்கவும் முடியும். ஏயா கொடுத்துருங்க வாங்காதீங்க. ஏயா ஈரேல் உலகத்தை ஒரு அடியா கலந்த ராமன். ராமா ராமா. அதனால ஏ சனியா இன்னைக்கு ஒரு நாளைக்கும் என்னைய வணங்கிட்டு போப்போ. கும்பிட்டு போப்பா இன்னைக்கு. ஏ என்னைய வணங்கிட்டு போன்னு சொல்லவும் சனி பகவானுக்கு கண்ணு செவாக்கு. ஏ ஐயா வழிய மறைச்சலாம் வம்பு பண்ணதான். ஏ கடும் கோவம் வருது. ஆமா. அப்போ ஏ கிருஷ்ணா இது வரைக்கும் என்ன ஒருவன் வழிய மறிச்சு வணங்குன்னு சொன்ன வையோகத்துல யாரும் கிடையாது. வாழ்ந்ததே கிடையாதுப்பா. நீ ஒருவன் நெஞ்சு துணிஞ்சு மனம் துணிஞ்சு வழிய மறிச்சு இனி வணங்குன்னு சொல்லுதியா? இன்னும் 8 நாளைக்குள்ள உன்னை நான் பிடிக்கல என் பேரு சனிமலை போ. ஏயா சும்மையா வரா? என்ன ஏன் நெஞ்சு தட்டிட்டு வரா? அவன் நெஞ்சில அடிச்சிட்டான ஒரே அடியா. அவன் போற போக்கல அடிச்சிட்டு போறான். ஜாதகம் போட்டு சத்தி அவன் நெஞ்சில தான் அடிப்பான். அவன் வா நெஞ்சில அடிச்சா செத்து போவான். அதே நேரம் ஐயா அதே நேரம் பாருங்க நாலு என்னாச்சு 7 நாளாச்சு. ஏழாவது நாள் தான் வந்திருக்கா. அப்போ என் பெருமாளுக்கு கோவால கண்ண மனதில் நினைக்கின்ற நினைக்கிறா. ஆஹா ஏ சனியா வந்தாலும் வருவானோ வருவானு சொன்னானே. அவனை பிடிச்சாலும் பிடிப்பானோ சொன்னானா இன்னைக்கு. உண்டு ஊனுறக்க அற்று ஒண்டி ஒடுங்கி ஒரு சாணம் போறது. ஐயா சாப்பிடவே இல்ல பட்னி கடும் பட்னி. ஆமா பிடிப்போம்னு சொன்னானா இவன் பிடிக்காம விட மாட்டானா. எல்லாத்தையும் பிடிச்சிட்டானா. இன்னைக்கு நம்ம தலையில கை வச்சுட்டானா பாவி. ஏப்பாங்க யாரு வரா? யாரு? அந்த உலகம் சுத்தம் புண்ணியால. ஏ அப்பா நமோ நாராயணா நமோ நாராயணா. ஏ அவர் யாரு? அதுதான் அவர் தான் திருலவச்சஞ்சாரியாக நாரத மாமுனி. அவன் ஒரு வீட 7 வீடு ஆக்குது அவரு. ஏயா ஆமா நாரதன் அதே வாயில வாராரு நாரதரு. நாரதனை கண்டார் எம் பெருமாள். பெருமாள் நாரதா என்ன வாருங்கள் வாருங்கள் வாருங்கோ வாருங்கோ நாரத மகாமுனி. ஐயா என்ன வரவேற்புல ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாரும் சௌரியமா இருக்காவளா? ஆமா எல்லாரும் நல்லா இருக்காவா. வேற மேதி சௌரியமா இருக்காவளா? எல்லாம் நல்லா இருக்காவா. அவ எங்க போயிட்டு வந்து ஐயா கார்ல. ஏயா இது வரைக்கும் வாங்கன்னு கேட்டாலும் ஆமா யார்கிட்ட பாராம இருப்பாரு. உயர்வீர ஜீவனி என்ன இன்னைக்கு வருமானம் வந்து வரவேற்பு பிரமாதமா இருக்கா? கடுமையா இருக்கு. இருக்கட்டும் முகவாட்டமா இருக்கு. என்ன காரணம்? சாப்பிடலையா 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆயிட்டா? ஆமா. அப்பா என்ன உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. அப்படியா? சனி பகவான் கடவுளத்துறை யாரையும் வணங்க மாட்டான். அப்படியா? வலிய மறிச்சு வணங்குன்னு சொன்னேன். ஆமா. நீ 8 நாளுக்குள்ள என்ன பிடிக்கலன்னா என் மாதிரி சனியம் நெஞ்சு திட்டு போயிட்டான். சவதம் போட்டு போயிட்டான். 4 ஏழாச்சு. நாளா வந்தாலும் வருவானோ சனி என்ன பிடித்தாலும் பிடிப்பானோ அதாமியா கவலை. என்ன பிடிச்சாலும் பிடிப்பானோ. ஏப்பா நடந்தா உமக்கு தெரியாது எதுவும் கிடையாது. ஒண்ணுமே நாட்டுல கிடையாது. அவனுக்கு தெரியாத யோசனை எதுவும் இல்ல. இந்த ஒரு தடவையும் சனி என்ன பிடியாம இருக்கணும். ஆமா அதுக்கு நீதான் ஒரு யோசனை சொல்லணும். ஐயா அப்போ நாரதன் என் பெருமாளுக்கு யோசனை சொல்லுவேன். அப்போ நாரதன் கழகம் நன்மையில தானே முடியும். நீங்கள்தான் என்ன கிருஷ்ணா கிருஷ்ணா ஜோதம் கேக்கியா கேக்கம்பா. இன்னைக்கு கருங்கோலத்து கம்மாய் 1000 சென்னா ஈசானிய முலை முட்டளவு திட்டிலை எம்பெருமாள் கோவா கருணார வடிவம் கொண்டு காத்து கொண்டு இருப்பான். சனியை இங்க வருவான் கிருஷ்ணனை காணும் ஆயமாந்து போவான்.
யோசனை, கடுமையான யோசனையா இருக்கா. ஆனா நான் நாரவோல இருக்கமுன்னு நீ யாருக்கையும் சொல்லிடக்கூடாத. சொல்லிடாதீங்க நாரத மகாமுனி. ஐயா என்ன என் பழக்கம் தெரியுமா? ஒரு நாளைக்கு 101 பொய் சொல்லணும். ஐயா 101 சொல்லலன்னா என்ன என்ன ஆகும்? வயிறு ஊதி சிரசு வெடிச்சிடும். ஆனா உமக்காக சரி ஐயா, ஏயா என் வாயே திறக்க மாட்டோம்யா. சாப்பிட கூட ஏயா அப்ப ஆண்டன் என் பெருமாள் எப்படி இருக்காரு? கருங்கோலத்துக்கு அம்மாயி 1000 சொன்னா ஈசானிய முலை முட்டளவு திட்டிலை எம்பெருமாள் கோபா கருணார வடிவம் கொண்டு கருணார ஏ காத்தொரு காரியம் பெறும் என் பெருமான் ஆரவுல வச்சுட்டு ஏ நாரத அதே வயல வர அவன் நாள் என்னாச்சு? 8 நாளாச்சு. 8வது நாள் சனி பகவான் போட்ட சபதத்தை முடிக்க அதே பாதையில வராரு. அதே நேரம் சனினை கண்டாரு. அதே நேரம் ஏ நாரத அப்பமே கேட்கான், ஓ சனியா எங்கயா வருது? அவசரமா இருக்கு. எங்க வரியா? ஏயா என் பெருமாள் கோவால கண்ண ஒரு நாள் வலிய மறிச்சு வணங்குன்னு சொன்னாரு. கடவுளத்துல யாரையும் வணங்க மாட்டோம் தெரியும். வலிய மறிச்சு வணங்குன்னு சொன்னதால நீ 8 நாளைக்குள்ள அவரை பிடிப்போம்னு சபதம் போட்டு வந்துட்டேன். 4 8 ஆச்சு. ஏயா என் பெருமாளை பிடிக்க போறோம். ஏ அப்படி உண்டானா என் பெருமாள் கைலாசத்துல இல்லையப்பா. உனக்கு எப்படி தெரியும்? கைலாசத்துக்கு போனியோ? ஐயா அங்க ஒரு வட்டமேச மாநாடு நடந்துச்சு. தேவர்கள் மூவர்கள் அமரர்கள் ரிஷிமார்கள் ஏ ஆண்டவன் உள்பட எல்லோரும் இருந்த கூட்டத்தை முடிச்சோம். என் பெருமாள் மட்டும் அங்க வரவே இல்லை. அப்படியா? ஐயா நான் போட்ட சபதத்தை முடிக்கணும். உமக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நீர் தான் எனக்கு யோசனை சொல்லணும். சொல்லுங்க சுவாமி. ஏ நாரத நீதான் ஏ அங்க இருந்தது அங்க சொல்லுதான் அவி இங்க சொல்ல போறான். சொல்லுதான் சனியா நான் சொல்லுங்க கேக்கியா? இன்னைக்கு கருங்கோலத்துக்கு அம்மாயி 1000 சொன்னார் ஈசானிய மூலை முட்டளவு திட்டிலை எம்பெருமாள் கோபா கருணார வடிவம் கொண்டு 8 நாளா பசியோ எப்ப மீன் வறுமையன் எதிர்பார்த்து இருக்கா. சனியம் ஒரு கிளறுவா தண்ணியில மிதந்தையா பசியோட இருக்குன்னா மீன் நீ என்னிடும் கொத்தி மூலிங்கிடும் மீனெல்லாம் போயிட்டா கிளறு முள்ளு 2 வாய் கிளறு முள்ளு 2 வாய் தொண்டைய பிடித்து அவன் சனியும் ஒரு கிளறு போல தண்ணியில மிதந்து வாரா பசியோட இருக்குன்னா மீன் நீ என்னிடு கொத்தி முழுங்கிடு மீனெல்லாம் போயிடு கிளறு முள்ளு 2 வாய் கிளறு முள்ளு தொண்டைய பிடித்தது நார கால கால விட்டதை ஏயா அது கண்ணு மூலி புதுங்குதையா கோட்டா மர தள்ளுதையோ. ஏயா கால கால விட்டது கண்ணு மூலி புதுங்குது கோட்டா மர தள்ளுது. ஏ ரெக்கே ரெக்கே போட்டு அடி. அப்போ பசியோட இருக்கு நார. அதே நேரம் ஏ இழுதுகிட்டு இருக்க நார சும்மா இருக்கு. ஏப்பா நாரைக்கு பயந்தானே கிளறு போல வந்த வாஸ்தவம் தான். இப்ப அவஸ்தப்படுது யாரு?
நாரதானே நாரதானையா அங்கும் போற நிக்கையா கண்டத்தில் நிக்கான தனி அங்க விட மாட்டக்கான் ஐயா. ஏ அதான் பாருங்க முன்னொரு காலத்துல வச்சிருக்கான் சனியம் பிடிச்ச நாரதா கெளுத்திய பிடிச்சு முழுங்குமா ஐயா கிளறுமுள்ள கெளுத்தி ஐயா அதே நேரம் ஒரு கெண்டே முழுங்கலாம் ஒரு ஐரே முழுங்கலாம் அதுவும் இல்லைன்னா ஒன்னு தூக்கி முழுங்கலாம் ஏ சனியம் பிடிக்க போய் தானே கெளுதியவே முழுங்கிருக்கு. அதே நேரம் ஐயா விட்டு விளங்கணுமானா தாரமேகம் தம்புராம் பாக்கியமே யாரை தொட்டாலும் இனிமேலுக்கு சனி பகவான் கிட்ட வரமாட்டோம்னு தோப்பு கரணம் போடுங்க ஐயா ஆபத்துக்கு பாவம் இல்லை. தாரமேகம் தம்புராம் பாக்கியமே யாரை தொட்டாலும் இனிமேலுக்கு நான் சனி பகவான் கிட்ட வரமாட்டேன் ஐயா. என் பெருமாள் வணங்கினார் சனியை விட்டு விலகினார். அப்பேற்பட்ட சனியந்தான இருக்குகிற பாதையாக சண்டால வல்ல அரக்க வரத்த வாங்க வாரான் ஐயா. சனியம் பிடிச்ச வல்ல அரக்க மனதுல நினைக்கான பணிஞ்சு நாம போனோமானா நிமிந்து வரம் வாங்கலாம தானதான் வாரான் ஐயா. கையிலக்குள்ள வந்து நின்று ஆண்டவன அடிபணிந்தான் 1000 வல்லையம் வந்து அடிபணிந்து நமஸ்கரித்தான். பக்கத்தில் இருக்கும் போது ஏடா வல்ல இருக்கா நீ எதற்காக தவம் இருந்த என்ன வரம் உனக்கு வேணும் ஐயா உனக்கு வேணும் நீ இப்பங்கால உனக்கு தார யாரும் மகன் அண்ணன் வேணும் அன்னைக்கு நாளையில தானதான் கேட்கும் போது அப்பமே சொல்லுதான ஆண்டவன பகவான எந்தனுக்கு வேணும் வரோம் எல்லுலையும் சிறிய வரோம் ஈசன் தர வேணும் ஐயா. கடுகுலையும் சிறிய வரோம் கடவுள் தர வேணும் ஐயா. ஏயா எல்லுலையும் சிறிய வரோம் அப்படி என்ன வரம்பா வேணும் இந்த வரத்துக்காட இவ்வளவு நாள் தவம் இருந்த 3.25 அழிக முக்கன் நினைச்சா போதுமே வேணு வரம் தருவன ஐயா. அப்பமே சொல்லுதான் ஆண்டவன பகவான எந்தனுக்கு இது நேரம் அரக்க வரங்கப்பதற்கு பார்வதி மேலானையாக கேட்ட வரம் தாரம்னு சொன்னேரானா அரக்க வரங்கப்பா ஐயா. சத்தி மேல சத்தி அம்மா நான் நினைச்ச வரம் தாரம்னு ஆணையிட்டு தருவேரானா ஐயா தருவேரா நான் அரக்க வரங்கப்பா ஐயா.
அப்ப காதுல கேட்டுட்டானே ஐயா எதற்குடா இந்த ஆணை எதற்குப்பா சத்தியம் சொல்லுத என்ன வர வேறு காத்தாரு கேளு கேளு மகனே வல்லற ஆணையிட்டு தரலைன்னா அறக்க வரம் கேட்கவே மாட்டேன் மாட்டேன் பார்த்தாதே நேரம் ஆமையா எள்ளுலையும் சிறிய வரும் ஆமா என்னத்தை கேட்க போறான் என்னத்தை காட்டுவான் மானிட கடுகுலையும் சிறிய வரும் ஆமா அப்படி என்னத்தை காட்டுருவான் என்ன கொண்டு கொண்டு ஏ ஆண்டமே ஆமா அவ ஆணையிட்டு கொடுக்கார் கொடுக்கறான் எப்பா என்ன பார்வதி மேல ஆணையாக கேட்ட வரம் உனக்கு தாரே சத்தி மேல சத்தி அம்மா நினைச்ச வரம் உனக்கு தாரே ஆணையிட்டு கொடுத்த போது ஏ பணிஞ்சு நின்ன வல்ல அரக்க ஐயா வல்லற நிமிர்ந்து நின்று கேட்கான பகவான் எந்தனுக்கு வேணுவார் இன்னைக்கு நாளையில் பகவான் படைத்தவி வலது கையில் 5 இடது கையில் 5 நல்ல விரலுக்கும் 5 நல்ல ஆண்டவனே வரம் கொடுங்க எல்லாத்துக்கும் மூத்த வீர் முண்டு விரல கொண்டு யாரு முன்ன நீட்டினா முண்டம்மா உருளவே ஆளு காட்டி விரலடு ஆளதில நீட்டினா அடியு அட சாயவே பாம்பு விரல பாறையில பத்தி தீ பிடிக்கவே பச்சை விரல கொண்டு சமுத்திரத்தை நீட்டினா பஸ்பமாகவே எல்லாத்துக்கு இளைய வீர் சுண்டு விரல கொண்டு யாரு சிரச தொட்டால் யாரு சிரச துண்டுண்டா உருளவே கேளே அப்பா என்ன வரம் கேட்டுட்டாலும் எரிக்க வரம் கேளாதேடா நான் என்ன வரம் கொடுத்துட்டாலும் எரிக்க வரம் கொடுக்க மாட்டேன் வல்லரக்கா வாழ்வதற்கு வரத்தை கேளு அழிவதற்கு கேளாதேடா இருப்பதற்கு வரத்தை கேளு இறப்பதற்கு கேளாதேடா ஏடா எடா கேளு அப்பா பொண்ண தாரம் பொருளை தார மன்னத்தாரம் மனையத்தார மனைவி மாறு 2 தார மண்ணால மதலதார் சொத்தால பிள்ளதார் நாடு தார நகரந்தார் அரச வட்டம் உனக்குத்தான் அதுவே உனக்கு வேண்டாமா பார்த்தவன தலையறுக்க பகவான் கையில் வாழுதார் நின்னவன தலையறுக்க ஈசன் கையில் வேலுதார் சொன்னவன தலையறுக்க சொக்கர் கையில் வாழுதார் அதுவே உனக்கு வேண்டாமா சிரஞ்சீவி பட்டந்தா
அதுவே உனக்கு வேண்டாமா ஈசம் பட்டம் உனக்கு தான் ஏடா ஏடா வல்லரக்கா என்ன வாரம் கொடுத்தாலும் என்ன வாரம் நான் இருக்க வாரம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவன பகவான் பார்வதி மேலானையா தாரமெனும் சொன்னரை இல்லைன்னு சொல்லலாம் தந்த வரம் எனக்கு போல் அதிக வரம் எனக்கு வேண் கொடுத்த வரம் எனக்கு போல் கூடுதல் எனக்கு வேண் ஐயா பார்வதியா பக்கத்தில் பண்டார கோலங்கொண்டு பக்கத்தில் இருந்ததா பைத்தியம் பிடிச்சிடு சத்தியுட பக்கத்து சன்னியாசி கோலங்கொண்டு சத்தி பக்கம் இருந்ததா தலக்கு இருக்கு பிடிச்சிடு தந்த வரம் தரலையா கடவுள்னு நினைக்கமா கண்டதுண்ட ஆக்கிடு கொடுத்த வரம் தரலையா அரணார் என்று என்னமா அறுதி நின்று இடமாதி அடியோட அழைச்சிடு சிவனாருன்னு நினைக்கமா இன்னைக்கு நாளை பகவாமன்னு நினைக்கமா பழிபாவம் செய்துடு ஈசமனு நினைக்க மாட்டேன் ஈசமனு உண்மை எரியாம போக மாட்டேன் சண்டால வல்லர அடித்தால அடிப்பா கொன்னாலும் கொல்லுவா கடவுள் மனம் பதறியல் அரக்கம் கேட்ட வரத்தப்பா அரக்கம் கேட்ட அறவுடனே கொடுக்கார எப்பா தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா நீ தாரணிய போய் ஆண்டு வாடா ஐயா கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா கோவலயத்த போய் ஆண்டு வாடா ஐயா தந்த வரத்துக்கு நீ தவறு செய்தால் தவறு செய்தால் தந்த வர உன்னை கொல்லும் வல்லரக்கா தவறு செய்தால் ஐயா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தால் கொடுமை செய்தால் கொடுத்த வர உன்னை கொல்லும் சக்தி அம்மா கொடுமை செய்தால் ஐயா வாங்கு மட்டும் அரக்க வணங்கி நின்னா வணங்கி நின்னா வாங்குன பின்னால வளர்ந்து நின்னா வணங்கி நின்றா கொடுக்கும் மட்டும் அரக்க குனிந்து நின்னா குனிந்து நின்றா ஐயா குனிந்து நின்னா குனிந்து நின்றா கொடுத்த பின்னால நிமிர்ந்து நின்னா
என்னமெல்லாம் என்னமெல்லாம் என்னதான மனமதில ஐயா என்னாத என்னமெல்லாம் என்னாத எண்ணுகிற மனமதி ஈஸ்வரனை எரித்தம்மா அன்னைக்கு நாளை ஈசம் பட்ட நமக்குத்தான் ஈஸ்வரியா சொந்தந்தான் பகவானை எரித்தம்மா பகவான் பட்ட நமக்குத்தான் பகவான் பட்டம் ஏ பார்வதியா சொந்தந்தான் என்னாத என்னமெல்லாம் ரமண மதியில அன்னைக்கு நாளையில என்ன என்ன எண்ணுகிறான் அழகு நல்ல இடமதியில பகவானை எரித்தமான பார்வதியா வருவாள நம்ம பக்கத்தில் இருப்பாள பக்தா என்று அழைப்பாள ஈஸ்வரியா வருவாள எஜமான் என்று அழைப்பாள இடது பக்கம் இருப்பாள மூத்த மகன் வருவான அப்பான்னு சொல்லுவான அருகில் வந்து இருப்பான இளைய மகன் வருவான அப்பான்னு சொல்லுவான இடது துடையில் இருப்பான பச்சை மாலு வருவார் பச்சாமனு சொல்லுவார் பக்கத்தில் இருப்பார் லட்சுமியா வருவார் அண்ணானு சொல்லுவார் அருகில் வந்து இருப்பார் தேவாதி தேவரெல்லாம் யாவும் சொல்ல கேட்பார்கள் தெய்வலோக பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடுவா அடி எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் என்னுதான மனமதிர பார்த்துட்டானே அது நேரம்